ஒரு காலத்தில் ஜீவன் ஒரு புலியாக பிறப்பெடுத்தது. அதுவே காட்டின் அரசன். தன் உடல் வலிமையை மட்டுமே நம்பி வாழ்ந்தது. பசியும் அதிகாரமுமே அதன் செயல்களை தீர்மானித்தன. அதன் அகராதியில் இரக்கத்திற்கு இடமில்லை. அதன் கர்ஜனையை கேட்டு காடே நடுங்கியது. ஆனால் அதன் ஆன்மாவில் அமைதி மட்டுமில்லை. காலம் உருண்டோடியது. புலி தளர்ந்து அதன் பலம் குன்றியது. ஒரு நாள் சென்னாய் கூட்டம் ஒன்று அதை சூழ்ந்து கொண்டது. தன் வாழ்வில் அது பிற உயிர்களுக்கு கொடுத்த அதே பயத்தையும் வலியையும் அன்று அது முழுமையாக உணர்ந்தது. அதன் மிருக வாழ்க்கை அச்சத்தில் முடிந்தது. ஜீவன் மீண்டும் பிறந்தது, இம்முறை மாறன் என்ற மனிதனாக. அவன் பெரும் செல்வந்தன். ஆனாலும் புலியின் குணம் அவனிடம் குடியிருந்தது. தன் வியாபாரத்தில் இரக்கமின்றி ஏழைகளை சுரண்டி பிழைத்தான். செல்வத்தை மலைபோல குவித்தான். ஆனால் நிம்மதியை முற்றிலும் தொலைத்தான். கர்ம வினை சும்மா விடுமா? அவனது கூட்டாளியே அவனுக்கு துரோகம் இழைத்தான். மாறன் தன் செல்வம் அனைத்தையும் இழந்து நடுத்தெருவுக்கு வந்தான். பிறருக்கு அவன் கொடுத்த வலியையும் அவமானத்தையும் இப்போதுதானே அனுபவித்தான். பசியும் குளிரும் அவனை வாட்டி வதைக்க ஒரு மூதாட்டி அவனிடம் வந்தார். தன்னிடம் இருந்த சிறிய ரொட்டி துண்டை அவனுக்கு கொடுத்தார். அந்த சிறிய கருணைச் செயல் மாறனின் கல் நெஞ்சை கரைத்தது. தன் வாழ்வில் முதல் முறையாக அவன் நன்றியை உணர்ந்தான். அந்த நொடியில் அவன் வாழ்க்கை திசை மாறியது. தன் முந்தைய பிறவிகளை அவன் உணர்ந்தான். புலியின் வெறி, வணிகனின் பேராசை, தான் பிறருக்கு கொடுத்த வலி, தனக்கு திரும்ப வந்த வலியெல்லாம் ஒரே சங்கிலி தொடர் என்பதை புரிந்து கொண்டான். மாறன் ஒரு மடாலயத்தில் தஞ்சம் புகுந்தான். தன் பழைய அடையாளங்களை துறந்து ஒரு சாதாரண துறவியானான். நோயாளிகளுக்கு சேவை செய்வதிலும் பசித்தவர்களுக்கு உணவளிப்பதிலும் தன் வாழ்நாளை செலவிட்டான். பிறருக்கு செய்யும் சேவையில் தன் அகந்தையை மெல்ல மெல்ல கரைத்தான். பழைய குணங்கள் அவ்வப்போது தலைகாட்டின. புலியின் கோபமும் வணிகனின் பேராசையும் அவன் மனதை அலைக்கழித்தன. ஆனால் இப்போது அவன் அவற்றுக்கு அடிபணியவில்லை. தன் குருவின் வழிகாட்டுதலில் தியானத்தின் மூலம் அவற்றை கவனித்து கடந்து செல்ல கற்றுக்கொண்டான். ஆண்டுகள் பல உருண்டோடின. இடைவிடாத சேவையாலும் தியானத்தாலும் அவனிடம் இருந்த நான் என்ற அகந்தை மறைந்தது. எல்லா உயிர்களிலும் அதே ஜீவன் உறைந்திருப்பதை கண்டான். பிரபஞ்சத்துடன் ஒன்றிணைந்த ஓர் ஆழ்ந்த அமைதியை உணர்ந்தான். ஒரு போதி மரத்தின் அடியில் அவன் ஆழ்ந்த தியானத்தில் அமர்ந்திருந்தான். அவன் மனம் அசைவற்று அலையற்று நின்றது. அவன் இப்போது புலியும் அல்ல, வணிகனும் அல்ல. அவன் தூய சைதன்யம். கர்மாவின் சுழற்சியிலிருந்து விடுபட்டான். அதுவே சமாதி நிலை. மிருக வாழ்க்கையில் தொடங்கிய பயணம் மகா சமாதியில் நிறைவடைந்தது.